தமிழகத்தை சேர்ந்த நிறுவனமான காளீஸ்வரி குழும நிறுவனம் சமையல் எண்ணெயான கோல்ட் வின்னர், தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், கார்டியா லைஃப் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வகைகளில் எண்ணெய் தயாரித்து விற்பனை செய்து வருகிறது. இந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள ராஜசேகரன் தெருவில் செயல்பட்டு வருகிறது. உரிமையாளர் வீடும் அருகிலேயே உள்ளது. இந்நிறுவனத்தின் உரிமையாளர் GM சாமி எனப்படும் முனுசாமி கடந்த 1992ஆம் ஆண்டு சொந்த ஊரான விருதுநகரில் காளீஸ்வரி எண்ணெய் நிறுவனத்தை தொடங்கினார். அதன் பிறகு சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் காளீஸ்வரி எண்ணெய் நிறுவனத்திற்கு சென்னை மாம்பாக்கத்தை அடுத்த வேங்கைவாசல் மற்றும் பழனியில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல பெங்களூரு மற்றும் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவிலும் காளீஸ்வரி நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் இயங்கி வருகின்றன. தமிழகம் உள்பட இந்தியா முழுவதும் கிளைகளை பரப்பியுள்ள காளீஸ்வரி எண்ணெய் நிறுவனம் ஆண்டுதோறும் 3250 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டி வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, குவைத் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஆண்டுதோறும் பல லட்சம் லிட்டர் சமையல் எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் காளீஸ்வரி நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் பெரும் தொழில் நிறுவனங்கள் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் காளீஸ்வரி எண்ணெய் நிறுவனத்திற்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். சென்னையில் 38 இடங்கள் உள்பட தமிழகத்தில் 46 இடங்களிலும், பெங்களூரு, காக்கிநாடா, மும்பை என நாடு முழுவதும் மொத்தமாக 54 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. சுமார் 250 வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள காளீஸ்வரி எண்ணெய் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று காலை 6 மணி முதல் சோதனை மேற்கொண்டனர். இந்த அலுவலகத்திற்கு அருகிலேயே உள்ள உரிமையாளர் முனுசாமியின் வீட்டிலும் சோதனையும் அவரிடம் தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டது. சென்னை மேடவாக்கம் அடுத்த வேங்கை வாசலில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை வண்ணாரப்பேட்டை தெலுங்குச்செட்டி பகுதியில் காளீஸ்வரி நிறுவனத்திற்கு சொந்தமான 3 எண்ணெய் குடோன்கள், அலுவலகம் மற்றும் காளீஸ்வரி நகைக்கடை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல பழனியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலும், விருதுநகர், ஈரோடு, வேலூர் உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை நடத்தி வரும் அதிகாரிகள் காளீஸ்வரி நிறுவனத்திடம் மொத்த வியாபாரமாக எண்ணெய் வாங்கி விற்கும் முகவர்கள் வீடு அலுவலகங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. காளீஸ்வரி தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போது அங்கு மத்திய பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விடிய விடிய நீடித்த இந்த சோதனை இன்றும் நீடிக்கும் எனவும், இதுவரையில் வரி ஏய்ப்பு செய்ததற்கான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.